Hi students, இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் லெசன் ஒன்னோட ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோடு பாருங்க. இதில் 2 அப்படிங்கிற நம்பரு நமக்கு அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 இஸ் மோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 2. 2 அதிகமாக இருக்கனால 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னோடு பாருங்க. இதில் 2ஐயும் 12ஐயும் மைனஸ் பண்ணிடுங்க, 10 வரும். ஸோ 10 இங்கே இல்லை, அந்த 10க்கு அடுத்த நியரஸ்ட் நம்பர் வந்து 9. அதனால் ஆன்சர் 9, ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன்றுல 2 இ இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த இயில் 1 அப்படின்னு இருக்கு, ஸோ கீழே வந்து 2 இருக்கு. ஸோ 1 2 1 2 அப்படின்னு வர்றது தான் ஆன்சரு. ஸோ 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/2, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒரு இது வந்து ஆன்சராக இருக்க போகுது. இப்போ ப்ளஸ் மைனஸ் மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ்க்கு பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து ஃபுல் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்னோடு. ஸோ அதில் 6ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஆன்சரில் 6 வரணும். அதுக்கடுத்து 9 இருக்குது. ஸோ இங்கே 9 எதுலேயுமே இல்லை. ஸோ 9க்கு நியரஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 6 7 வர்றது தான் இங்கே வந்து ஆல் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எல்லாமே நெகட்டிவ், 6ம் 7ம் வர்றது தான் ஆன்சரு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன்னோடு பாருங்கள். இங்கே 1 1, ஸோ இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 1 2 3 இருக்குது. ஸோ 3 பார்த்தோம் அப்படின்னா 3 இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஸோ இப்போ 3க்கு நியரஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 4. ஸோ இப்போ 4 வர்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்னோடு பாருங்கள். இதில் 3 5 இருக்கு இல்லையா? ஸோ 3யும் 5யும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு 8 வரும். ஸோ இங்கே ஒரு 6 இருக்குது. அப்போ 8 × 6 எவ்வளோன்னு பாருங்கள், 48. ஸோ 48 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 48 இல்லை. ஸோ 48க்கு நியரஸ்ட்டாக உள்ள நம்பர் தான் நமக்கு ஆன்சர் ஆகும். ஸோ 40. நெக்ஸ்ட் எயித்து ஒன்னோடு பாருங்கள். இதில் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்லேயே கிரேட்டஸ்ட் எதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஏபி √AB 1/AB. ஸோ இந்த ஆப்ஷன்லேயே கிரேட்டஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2AB தான் கிரேட்டஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னோடு. இங்கே எஃப் கேன்சலு, எஃப் டேஷும் இந்த எஃப்ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓ 1 டைமும் பி வந்து 2 டைம்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஓ 1 டைமு, பி வந்து 2 டைம்ஸு. இப்போ நம்ம 1/2 அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கிறனால எசென்ட்ரிசிட்டினா ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எசென்ட்ரிசிட்டினா ரூட் எடுக்கணும். அப்போ ரூட்டு 1/2. அப்போ ரூட் 1/2 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1/√2 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் 1/√2, ஆப்ஷன் ஏ. ஸோ 10th ஒன்னோடு. இங்கேயும் எசென்ட்ரிசிட்டி இருக்குது. ஸோ அப்போ எசென்ட்ரிசிட்டினா ரூட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அப்போ யாருக்கு எதுக்கு ரூட் எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1/9 ரூட். ஸோ அப்போ 1/9க்கு ரூட் எடுத்தோம்னா 1/3. ஸோ ஆன்சர் 1/3, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th ஒன்று பாருங்க. இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த 2, இங்கே ஒரு 2, இங்கே 4. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே இருக்கிறது 8. இந்த ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறதுல 90 டிகிரி இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரியை நம்ம 90 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ 90ல் 909 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 8 - 9 = -1 அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 8 - 1, இப்போ ஆன்சர் வந்து -1 வரணும். ஸோ -1 வர்றது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 12th ஒன்னோடு பாருங்கள். இதில் நம்பரு ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 1 3 4 ஆயிடுச்சு. இது -2, இங்கே 0. ஸோ அப்போ -2. அப்போ 4, -2 அப்படிங்கிறது வருது. இங்கே 4, -2 போல் இந்த 4 மட்டும் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியரஸ்ட் நம்பர் பார்த்துக்கலாம். ஸோ 4ல் 5 இருக்குது. அதனால் 5, -2 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. 13th ஒன்னோடு பாருங்கள். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேரபோலா, ஹைபர்போலா, எலிப்ஸு, சர்க்கிள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எலிப்ஸ் அப்படிங்கிறத எடுத்துச்சுக்கோம். சரிங்களா, எலிப்ஸ். நெக்ஸ்ட் 14th ஒன்னோடு. a + b வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க.
ஸோ a + bயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குங்களா 0. ஸோ அப்போ a + b = 0 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 0ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு 15th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இதில் -8 11. ஸோ எக்ஸை நம்ம சேர்த்துடலாம். ஸோ -8 11 வந்து 3 அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் -4 12 2. ஸோ -4 2 வந்து நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. ஸோ 3 2 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. 3 2ன்னு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 16th ஒன்னோடு பாருங்கள். இதில் இந்த ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 அப்படிங்கிறது வரும். அடுத்து செகண்டையும் தேர்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ 0 9 ரெண்டு ஆன்சர் நமக்கு இருக்குது. 0வும் 9ம் வரக்கூடியதான் ஆன்சரு. ஸோ 0வும் 9ம் வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 17th ஒன்னோடு பாருங்கள். இங்கே எசென்ட்ரிசிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ எசென்ட்ரிசிட்டினா ரூட் எடுக்கணும். இங்கே நம்பர் இருக்கிறது 8 இருக்குது. ஸோ 8க்கு நம்ம ரூட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 × 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 × 2ன்னு. ஸோ 4 வந்து ரூட் அவுட் வெளில வந்துச்சு அப்படின்னா 2ன்னு வெளில வரும். ஸோ √2 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ 2√2 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2√2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2√3 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குவாங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 18th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இதில் இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 அப்படிங்கிறது வரும். ஸோ 17. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 17ல் 17 நியரஸ்ட் நம்பர் ஒரு 15 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 4 இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணாமல் 3 4 அப்படியே அடிக்கலாம். 34 அப்படின்னு வந்துடும். ஸோ அதில் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ -34 அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இப்போ -34 வரணும், 17 இருக்கணும். ஆனால் -34 இல்லை, அதுக்கு பதிலாக -35 இருக்குது. 17க்கு பதிலாக 15 வர்ற மாதிரி. ஸோ இப்போ -35 15 அப்படிங்கிறது தான் ஆன்சரு ஆப்ஷன் டி. 19th ஒன்னோடு பாருங்க. இங்கே 1,0 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1,0வை 10 அப்படின்னு பாருங்க 10 அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஸோ அப்போ 10ங்கிற ஆப்ஷன் தான் இங்கே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 20th ஒன்னோடு பாருங்க. இதில் 4b 6b அப்படின்னு இல்லையா? ஸோ 4b 6b 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்க 10. ஸோ 10 தான் நமக்கு ஆன்சரு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 21 பாருங்க. இங்கே இந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ 4. இங்கே 2ஐயும் இங்கே 14ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பரை மட்டும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணால் இங்கே 7 இருக்குது. இப்போ 4,7 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. ஸோ 4,7 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 22 பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த லாஸ்ட்டாக இந்த =3 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த =3ங்கிறது ஆன்சர்லேயே இருந்தால் கரெக்டு. ஸோ அப்போ =3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. 23 ஒன்னோடு பாருங்கள். ஸோ இதில் ஜீரோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 0 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோஸ் ஆன்சரு. ஸோ இங்கே 0 வச்ச நம்பர் வந்து ஒரு 10 மட்டும்தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 24 பாருங்கள். இந்த 24ல் எந்த நம்பர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே 6 இருக்குது. 2 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே TWO2 அப்படிங்கிற ஒரு 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 வந்து நமக்கு இருக்குது. ஸோ 2 வந்து மேக்ஸிமம் இருக்கனால ஆன்சர் வந்து 2 ஆப்ஷன் பி. 25th கொஸ்டினில் a² b² திருப்பி a² b² இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் நமக்கு என்ன இருக்குது? a² b² அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே ஃபார்மெட்டில் நம்ம பார்க்குறோம். 2 டைம்ஸ் a² + b² அப்படிங்கிற ஃபார்மெட்டு இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. தேங்க்யூ.